ஹலோ வணக்கம். தமிழ்ச்சுவை யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துருந்த பிஜிடிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்ச்சுவையில் இதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஃபிக் அனலைசிஸ் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்காக பார்த்துருந்தோம் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு. அதுக்கு ரிலவெண்ட்டான இந்த வீடியோ எதுக்காகனா, ஜஸ்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமையும் அதுக்கப்புறம் இந்த பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாமுடைய ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டையும் அதில் மாணவர்கள் எடுத்திருக்கிற அந்த மதிப்பெண்களையும் ஒரு கம்பேரிட்டிவாக செக் பண்ணி எவ்வளவு மதிப்பெண் நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எடுத்தால் அந்த கம்யூனிட்டி வைஸ் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஓகேவா? இன்றைக்கி நாம் சாயந்தரம் நமக்கு அந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட் விட்டாங்க. நான் ஓவரால் சப்ஜெக்ட்டுக்கும் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இருந்தாலும் தமிழுக்கு ப்ரெஃபரபுளாக இருக்குன்றது தான் என்னுடைய பார்வை. ஓகே, மொத்தம் 216 வேக்கண்ட்டு. 216 வேக்கண்ட்டில் கம்யூனிட்டி வைஸ் நம்ம ஏற்கனவே அந்த சயின்டிஃபிக் அனலைசிஸ் அப்படின்ற அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னாக்கா, நான் நிறைய விஷயங்கள் இது ரிலவெண்ட்டாக கொடுத்துருப்பேன். நான் அதாவது ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, கம்யூனிட்டி வைஸ் ப்ராசஸ். நமக்கு ரிசர்வேஷன் 100%. எப்படின்னா ஜென்ரல் டர்ன் 31, அதுக்கப்புறம் பிசி 26.5, எம்பிசி 20, எஸ்சி 15, எஸ்சிஏ 3, பிசிஎம் 3.5, எஸ்டி 1 அப்படின்னு மொத்தம் 69. அது கம்யூனிட்டி வைஸு. ஜென்ரல் டர்ன் 31% அப்படின்னு தான் நம்ம பார்த்து இல்லையா. அதில் எந்த கம்யூனிட்டி எவ்வளோ மதிப்பெண் லீஸ்ட்டு, டாப் இல்லை லீஸ்ட்டு வரலும் போகிறாங்க அப்படின்றது தான் இதில் நம்ம செக் பண்ண போகிறோம். இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த கவர்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பற்றிய ஒரு முழு விளக்கம் இதில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ 216 ஒருத்தர் இன்னும் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கல போல இருக்குது. அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. 216 பேர் எப்படி செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் 114 மதிப்பெண் எடுத்தவங்க ஸ்டேட் டாப்பர். அவர் ஒரு மேல் 114 மதிப்பெண் எடுத்திருக்காப்புல. அவர் தான் ஸ்டேட் டாப்பர். ஜென்ரல் டர்னில் போகிறார் அவர். இப்போ உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் இருக்கும். அந்த டேபிளர் காலமில் பிசி அதுக்குள்ளே 4 ஜென்ரல் டர்ன் இருக்குது, ஜென்ரல் இருக்குது, அது பிசி ஜென்ரல் இருக்குது, அப்புறம் பிசி விமன் இருக்குது, அப்புறம் பிசி பிஎஸ்டிஎம் இருக்குது. இது எல்லாமே எதுனாக்கா ஜென்ரல் டர்னில் வர்ற அந்த விஷயங்கள் தான். அப்போது இந்த ஒரு பேஜ், இந்த ஃபஸ்ட்டு பேஜ் எல்லாமே ஜென்ரல் டர்னு, அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஜென்ரல் டர்னில் ஃபஸ்ட்டு 114 மதிப்பெண் எடுத்த ஒரு ஆஸ்பிரண்ட் ஸ்டேட் டாப்பர். அதில் மொத்தம் எத்தனை பேர் வராங்கனாக்கா, ஜென்ரல் டர்னில் கடைசி ஆஸ்பிரண்ட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு 87, அதாவது 93, 87 வரலும் போகிறாங்க. அதாவது இந்த 93, 87 இந்த க்ரீன் கலர் இருக்கிறதுலாம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அதில் டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4ன்னு சொல்லிட்டு 4 கேட்டகரி வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ 93 அது ஒரு கேட்டகரி, அது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. 87 வரலும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு நமக்கு என்ன பண்ணுறான், கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம அதை ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருவோம். இதில் ஜென்ரல் டர்னில் ஜென்ரலில் எத்தனை பேர் போயிருக்காங்கனாக்கா, 100 மதிப்பெண் வரலும் எடுத்துருக்கிற பிசி போயிருக்காரு, ஜென்ரல் டர்னுக்கு போயிருக்காரு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரல் டர்னில் பிசியோட கான்ட்ரிபியூஷன் எத்தனை பாருங்கள். ஜென்ரல் டர்னில் 87, அதாவது 17, இது ஒரு 3 20, இது ஒரு 9 20 29 பேர் ஜென்ரல் டர்னில் பிசி கம்யூனிட்டிலேருந்து போகிறாங்க. ஓகேங்களா? மொத்தம் ஜென்ரல் டர்னில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 31
1%. அப்போ 100 பேர்னா 31 பேர், 200 பேர்னா நமக்கு எத்தனை பேர் வரும்? 62 பேர். அப்புறம் ஒரு 16க்கு 30% போயிடுனா 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 3 பேர் வருவாங்க. சாரி, 3 பேர் இல்லை, ஓகே, ஒரு 6 பேர் கிட்ட வருவாங்க, 6-7 பேர் வருவாங்க. சரிங்களா? அப்போது ஏறக்குறைய ஒரு 70 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஜென்ரல் டர்னில் பிசியிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்கனாக்கா, இதில் வந்து ஏறக்குறைய 30 பேர் இருக்காங்க. பிசி கம்யூனிட்டியிலேருந்து உங்களுக்கு 30 பேர் வந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு மொத்தம் எத்தனை கம்யூனிட்டி இருக்குனாக்கா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டி. அப்போ மொத்தம் 6 கேட்டகரியில் 60 பேர் 70 பேர் போக வேண்டிய இடத்துல 30 பேர் யாருன்னா பிசிலேருந்து போகிறாங்க. அப்போ ஃபிக்ஸ் பண்ணிங்க ஆல்மோஸ்ட் ஒரு 45%. ஓகேங்களா? 40+%. எம்பிசிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்க ஜிடியில் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்து இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம 95. அப்போது இது எவ்வளோ வருதுன்னா 16 ஒரு 4 20 20 21 21 ஒரு 4 25 பேர். அதில் 30 பேர் 25 பேர். அப்போது இந்த பிசி எம்பிசி இது ரெண்டுத்தையும் சேர்த்தாக்கா உங்களுக்கு நமக்கு எவ்வளோ வருதுனாக்கா 55+, ஓகேங்களா, 55. அப்புறம் எஸ்சியிலேருந்து எத்தனை பேர் வராங்க ஜென்ரல் டர்னில்? நல்லா கவனிச்சிங்க, மொத்தம் 70 பேரில் 55 பேர் இதுலேருந்தே வந்துடுறாங்க, பிசி எம்பிசிலேருந்தே வந்துடுறாங்க ஜென்ரல் டர்னுக்கு. எஸ்சிலேருந்து எத்தனை பேர் வராங்கனாக்கா ஒரு 7 பேர் வந்து ஜென்ரல். அப்போ கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைவு. பிசி வந்து 26.5ல் 30 ஆஸ்பிரண்ட் போகிறாங்க 70 பேரில். எம்பிசியில் வந்து 20% ரிசர்வேஷன். அவங்க எத்தனை பேர் போகிறாங்கனாக்கா ஆல்மோஸ்ட் 25. ஓகேங்களா? அப்போது 30, 25, 55. மீதி எவ்வளோ இருக்குன்னா 15. அப்போ 15ல் இங்கே பாருங்கள், நமக்கு எஸ்சியில் வந்து 6 பேரும், 7 பேரும், அப்புறம் எஸ்சிஏல 2 பேரும் அப்படின்னு போகிறாங்க. சரிங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருதுனாக்கா அது ஒரு 55, ஆல்மோஸ்ட் அந்த 67, 68 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போது திஸ் இஸ் த கால்குலேஷன். ஒரு 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 ஓவராலாக நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்குன்னாக்கா ஜென்ரல் டர்னில் எத்தனை பேர் இருப்பாங்க ஆல்மோஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசி நான் அன்றைக்கி அந்த வீடியோவை நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பிசி மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து எம்பிசியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஜென்ரல் டர்னுக்கு போகிறவங்க. ஓகேங்களா? அப்புறம் எஸ்சி வந்து ஃபைனலாக இருப்பாங்க. எஸ்சிஏ, எஸ்டிலாம் அந்த லிஸ்ட்லேயே இருப்பாங்க. பிசிஎம் கூட அந்த லிஸ்ட்லேயே கிடையாது. அப்போது இப்பயும் சொல்கிறேன், பிசி இஸ் அ மோஸ்ட் டாமினன்ட் கம்யூனிட்டி டு கம்பீட் இன் ஜென்ரல் டர்ன். ஓகேங்களா? அதேமாதிரி எம்பிசி த செகண்ட் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி டு கம்பீட் இன் ஜென்ரல் டர்ன் ஒன்லி. அப்போ எஸ்சி அவங்க வந்து ப்ராபப்ளி அந்த இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப லோவாக இருப்பாங்க. எஸ்சிஏலாம் வந்து அது வந்து சில நேரங்களில் வரகமாக கூட போயிடுவாங்க. எஸ்சி, எஸ்டி, பிசிஎம்லாம் வந்து ரேர் தான். ஓகேவா? இது வந்து ஜென்ரல் டர்ன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கம்யூனிட்டி வைஸ் அவங்களுடைய மதிப்பெண். அப்போ ஜென்ரல் டர்னில் நல்லா கவனிச்சிங்க, ஜென்ரல் டர்னில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ மார்க் லீஸ்ட்டு குறைவான மார்க் எவ்வளோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 100 மதிப்பெண் வரலும் ஜென்ரல் டர்னில் இருந்திருக்காங்க. 100 மதிப்பெண் வரலும் ஜென்ரல் டர்னில் இருந்திருக்காங்க. அதில் விமன் கேட்டகரி ஜென்ரல் விமனில் பார்த்தீங்கன்னாக்கா 99 பேரில் இருந்திருக்காங்க. ஜென்ரல் விமனில் 99 மதிப்பெண் வரலும் இருந்திருக்காங்க. இந்த பி அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம். அப்போ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எத்தனை மார்க் இருந்திருக்காங்கன்னா 99. அதுவும் அப்போ ஜென்ரல் விமனுக்கும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சயின்டிஃபிக் கால்குலேஷன் அனலைசிஸில் இந்த டேர்மை நம்ம கரெக்டாக சொல்லியிருப்போம். பிஎஸ்டிஎம்முக்கும் விமனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு சொல்லியிருப்போம். அதே தான் இங்கேயும். அப்போது 99 மதிப்பெண் எடுத்து ஒரு ஆஸ்பிரண்ட் பிஎஸ்டிஎம்மில் போகிறாங்க. அதே 99 மதிப்பெண் எடுத்த இன்னொரு ஆஸ்பிரண்ட் வந்து விமன் கேட்டகரியை யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், ஜென்ரல் டர்னில் இவங்க பாருங்கள், எஸ்சிஏலேருந்து 97 மதிப்பெண் ஒருத்தர் இருந்திருக்காரு ஜென்ரல் டர்னில். ஓகேங்களா? 101 மதிப்பெண் எடுத்த விமன் ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க ஜென்ரல் விமனில். எஸ்சிஏல 97 இருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் எடுத்திருக்காரு. ஓகே, இதுவரையில் நமக்கு என்னென்னா ஜென்ரல் டர்னில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் போயிருக்குன்றது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கம்யூனிட்டி வைஸு. இதில் கம்யூனிட்டி வைஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப எங்கேருந்து கணக்கு பண்ணுறாங்க, பிசி எங்கேருந்து வராங்கன்னா 99 மதிப்பெண்லேருந்து கம்யூனிட்டியை டீல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பிசியில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண் எடுத்திருக்காரு. பிசியில் வந்து அதுக்கு அடுத்த மார்க்கு 100 மதிப்பெண்ணில் இருந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டு ஜென்ரல் டர்னில் கடைசிக்கு போயிட்டார். அப்போது ஓப்பன் கேட்டகரி அவர் கடைசியாக போயிட்டார். அப்போ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற 99 மதிப்பெண் எடுத்த ஒருத்தர் வந்து என்ன அவங்க கம்யூனிட்டியில் ஜென்ரல் இடத்த பிடிக்கிறார். சரிங்களா? 99.
அப்புறம் 99 அப்படியே குறைஞ்சினே வருது. அப்போ பிசி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வரலும் போகுதுன்னா 95 வரலும் போகுதுப்பா. 95 மார்க்ஸ் யாரெல்லாம் பிசியில் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாம் ஜென்ரலில் போகிறாங்க, பிசி ஜென்ரலுக்கு போகிறாங்க. அப்போ பிசியை நம்ம வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கணும். பிசி ஜென்ரல், பிசி விமன், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி விமன் பிஎஸ்டிஎம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டிசேபிள்டு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து 5வதாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து கலரில் க்ரீன் கலர், அந்த பர்பிள் கலர், இந்த மாதிரிலாம் ரெட் கலர்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பின்னாடி நம்ம எஸ்ஜிடிலாம் வந்து ரெட் கலரில் வருவாங்க. க்ரீன் கலர்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா டிசேபிள்டு. பர்பிள் கலருன்றது யாருனாக்கா அந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்போது 95 மதிப்பெண், 99லேருந்து 95, 99லேருந்து 95னா எத்தனை மார்க்கு? 5 மார்க்கு. அப்போது பிசி ஜென்ரலில் 99 மதிப்பெண் எடுத்த ஒருத்தர் டாப்பு, பிசி ஜென்ரலில் டாப்பாகவும், 95 மதிப்பெண் எடுத்த ஒருத்தவங்க வந்து பிசி ஜென்ரலில் கடைசி லீஸ்ட் ஆளாகவும் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் பிசி ஜென்ரலில் 95 அப்படிலாம் வரவங்க என்னன்னாக்கா அந்த கம்யூனிட்டியில் பிசி ஜென்ரல் கிடையாது, அவங்க பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரி. 95ல் அவங்க எஸ்ஜிடி வச்சுருக்காங்க, 95ல் அவங்க வந்து டிசேபிள்டாக இருக்காங்க, 95ல் விமன் பிஎஸ்டிஎம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா, அதை நம்ம பார்த்துக்குவோம். ஓகே, அப்போது இந்த 95 மதிப்பெண் எடுத்த ஒரு பிசி ஆஸ்பிரண்ட்டு பிசி ஜென்ரலில் போயிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பிசி விமனில் பார்த்தீங்கன்னா 97 கன்சிடர் பண்ணுறாங்க. 97 மதிப்பெண் எடுத்த ஒரு ஆஸ்பிரண்ட்டை பிசி ஜென்ரலில் டாப் ஸ்கோரராக இருக்கார். அதே பிசி விமனில் 95 மதிப்பெண் எடுத்த ஒரு ஆஸ்பிரண்ட்டு லோவஸ்ட் ஸ்கோரராக இருக்காங்க. அந்த பிசி விமனில் ஸ்பெஷல் கேட்டகரி தான் 95, 93, 93, 87, 82, 77லாம் பாருங்கள். அவங்களாம் வந்து டைப் 4 ஸ்பெஷல் கேட்டகரி. டைப் 4நாக்கா அவங்க வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்ஜிடி. நல்லா நோட் பண்ணணும். எஸ்ஜிடின்றது ஏன்னா செகண்ட் கிரேட் டீச்சரு, அவங்க 77 மார்க் வாங்கி ஃபிசிக்கலி சேலஞ்சாக டைப் 4ல் வராங்க. ஓகேங்களா, அப்போது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஸ்பெஷல் கேட்டகரி நமக்கு தேவையில்லை. அப்போ 97லேருந்து 95க்குள்ளே எது முடியுதுனாக்கா விமன் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் இதுதான், பிசி ஜென்ரலுக்கு 95 தான் முடியுது, பிசி விமனுக்கும் 95லேயே முடிஞ்சிருது. ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிசியில் பிஎஸ்டிஎம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசி பிஎஸ்டிஎம் 96 டாப், அவங்க தான் டாப் ஸ்கோரரு. பிசி பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க அப்படியே 96லேருந்து வருது. அதுலேயே ஸ்பெஷல் கேட்டகரி 96லாம் வராங்க பாருங்கள். அப்படியே அதில் லோவஸ்ட் ஸ்கோர் எதுனாக்கா பிசி பிஎஸ்டிஎம், அது விமன் பிஎஸ்டிஎம்மாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் 95 தான். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா 99லேருந்து 95 வரலும் எடுத்திருக்கிற பிசி ஆஸ்பிரண்ட்டு அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதில் ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் குறையுது. ஓகேங்களா, அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸு, அதாவது டாப்பருக்கும் லோவஸ்ட் ஸ்கோருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு, 99 to 95. அப்போ 5 மார்க் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. இது பிசி. அப்போ நம்மளும் ஏற்கனவே சொல்லியிருப்போம், நம்ம அந்த அனலைசிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு சொல்லியிருப்போம். 5 மார்க்கை நம்ம ஒரு ஸ்லாபாக வச்சுருப்போம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்போம். பிசி ஜென்ரலுக்கு 5 மார்க்கும் பிசி விமனுக்கு ஒரு 5 மார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைச்சின்னு வந்திருப்போம். இதில் வந்து வெறும் 5 மார்க்கில் முடிஞ்சு போகிறதுக்கான ஒரே எம்சிக்யூ எக்ஸாம் தான். அப்போது வெறும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஒரே பேட்டர்னில் இருக்கிறதால நமக்கு இந்த டிஃப்ரென்ஸு. நமக்கு வந்து 3 பேட்டர்ன் இருக்குது, அதாவது எம்சிக்யூ இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இதனால் வந்து அந்த ஸ்லாப் இன்னும் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்பிசி ஜென்ரல். எம்பிசியில் ஜென்ரலில் அதே 99 மார்க் தான் வராங்க. அவங்களுடைய லோவஸ்ட்டு டாப்பர் வந்து 99, அதில் லோவஸ்ட் யார் போகிறனா எம்சி, அதுவும் 95லேயே முடியுது. 89 பர்பிள் கலரு, அவங்க வந்து எஸ்ஜிடியில் வராங்க. எஸ்ஜிடின்றது செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டு 89 மார்க் வாங்கி அவங்க பிஜிடிஆர்பியில் கிளியர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த க்ரீன் கலர் இருக்கிறதுலாம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4. அப்போ இவங்களும் எம்பிசியும் ஆல்மோஸ்ட் பிசிக்கு என்னவோ அதே தான், 99லேருந்து 95க்குள்ளே முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்பிசி விமன் எவ்வளோ போகுது பாருங்கள். 96ல் ஸ்டார்ட் ஆகுது. எது 99க்கும் 96க்கும் டிஃப்ரெண்ட் 3. எம்பிசி ஜென்ரலில் போகிறவங்க 99 மார்க் எடுத்து ஜென்ரலில் போகிறாங்க, எம்பிசி ஜென்ரலில் போகிறாங்க. அதில் எம்பிசி விமனில் இருக்கிறவங்க 96 மார்க்லேருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ 99 மார்க் எடுத்த விமனும் அந்த ஜென்ரலில் போயிட்டுருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ 96 மதிப்பெண் எடுத்த எம்பிசி விமன் டாப்பராக இருக்காங்க. 96 முடிஞ்சிச்சு. விமன் எல்லாமே 96லேயே முடிஞ்சிச்சு. அதில் ஸ்பெஷல் கேட்டகரி வராங்க, சரிங்களா, 95 ஃபிசிக்கலி சேலஞ்சு. ஓகேங்களா, அப்போ 96 அப்படின்றது 96லேயே வந்து விமன் முடிஞ்சிச்சு, எம்பிசி விமன். அடுத்தது எம்பிசி பிஎஸ்டிஎம் பாருங்கள். பிஎஸ்டிஎம் வந்து அதுவும் 96ல் ஸ்டார்ட் ஆகுது. எது வரலும் போகுதுன்னா 95க்குள்ளே முடியுது.
ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. எம்பிசி ஜென்ரலாக இருந்தாலும், எம்பிசி விமனாக இருந்தாலும், எம்பிசி பிஎஸ்டிஎம் இருந்தாலும் ஒரே கட் ஆஃப் தான். என்ன ஒன்று, எம்பிசி ஜென்ரல் 99ல் ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசி பிஎஸ்டிஎம் வந்து 96ல் ஸ்டார்ட் ஆகுது. 3 மார்க் டிஃப்ரெண்ட்டு. அடுத்து நமக்கு பார்க்க போகிறது எஸ்சி ஜென்ரல் பார்த்திங்கன்னா அதுவும் 99ல் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு 99ல் ஸ்டார்ட் ஆகிறது பிரச்சனை கிடையாது. யார் வேணால் எதில் வேணால் ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் அவங்க எங்கே போய் முடிகிறாங்கன்றது தான் நமக்கு முக்கியம். அந்த மார்க் வரல இருக்கிறவங்க தான் முடியுது. அப்போது எஸ்சி ஜென்ரலில் இருக்கிறவங்க நல்லா கவனிச்சிங்க. எஸ்சி ஜென்ரலில் இருக்கிறவங்க 97 மார்க். எப்போ 99லேருந்து 97 முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அப்போது கம்பேரிட்டிவ்லி எம்பிசியை விட எஸ்சியோட மார்க்கு அதிகமாக தேவைப்படுது. எம்பிசி ஜென்ரலுக்கு 95 வரலும் போகிறாங்க, 95. ஓகேங்களா? ஆனால் எஸ்சி ஜென்ரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 97ஓட முடிஞ்சு போகுது. சரிங்களா? 15% தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன். சரிங்களா? அப்போ எஸ்சி ஜென்ரலில் 97ல் முடியுது. எஸ்சி விமன் பாருங்கள், எஸ்சி விமன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 95ஓட முடிஞ்சு போகுது. அப்போ எல்லாருக்கும் ஒரே கட் ஆஃப் தான், புரியுதுங்களா? நம்ம வேணால் நம்மளை வந்து திருப்திப்படுத்திக்கலாம், இன்னும் ஒரு 5 மார்க் குறையும் 3 மார்க் குறையுன்றது. ஆக்சுவலாக என்னன்னாக்கா இதில் ஃபேக்ட் வந்து ஒரே எம்சிக்யூ ஒரே ஃபார்மட் எக்ஸாம்ன்றதால ஒரே மாதிரி வருது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எஸ்சி பிஎஸ்டிஎம்மில் 95 மதிப்பெண் தான் 2 பேர். அதுதான் டாப்பு. அதோட முடிஞ்சு போச்சு. 95 மார்க் எடுத்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, எஸ்சி பிஎஸ்டிஎம்மில் உள்ளே போயிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்சிஏல பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஸ்டேட் டாப்பர்னு எஸ்சிஏ கம்யூனிட்டியில் ஸ்டேட் டாப்பர்னா ஒரு விமன் 101 மார்க் எடுத்திருக்காங்க. ஜென்ரல் டர்னில் போன ஒரு ஆஸ்பிரண்ட் 97 மார்க் எடுத்து ஜென்ரல் டர்னில் போயிருக்காங்க எஸ்சிஏல. இப்போது 98 தப்பாக போட்டேன். அவங்க 98 எடுத்திருக்காங்க ஜென்ரல் டர்னில். அவங்க 97 இருக்கிறவங்க எஸ்சி ஜென்ரலில் போகிறவங்க, எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னாக்கா 98 97 வரலும் போகுது. எஸ்சிஏ விமனில் 96ல் ஒருத்தவங்க இருக்காங்க, 91ல் விமன் இருக்காங்க. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 95 மார்க் வாங்கின ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க, எஸ்சிஏ பிஎஸ்டிஎம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசிஎம். இதோட நிற்குது பாருங்கள். பிசிஎம்மோட பெரிய ஸ்கோரரே யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலில் யாருன்னா போகிறாங்களா, பிசிஎம்மில் இல்லை. அவங்க பிசிஎம்மில் ஜென்ரலில் 87 மார்க் வாங்கின ஒருத்தவங்க பிசிஎம்மில் ஜென்ரல், அவங்க தான் ஹையஸ்ட்டு ஸ்கோரர் இந்த எக்ஸாமினேஷன் தமிழுக்காக. அப்போ 87 மார்க் வாங்கின ஒரு பிசிஎம் முஸ்லீம் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டு 87 வாங்கினவங்க தான் ஸ்டேட் டாப்பரே கம்யூனிட்டி வைஸ். அப்புறம் அதில் 81 மார்க் வாங்கினவங்க அடுத்த கேட்டகிரி. அப்புறம் 80ல் வந்து பிசிஎம்மில் வர்றாங்க. மொத்தம் 5 பேர் வந்து ஜென்ரலில் இருக்கிறாங்க. 87ல் ஸ்டார்ட் ஆகி 80ல் முடியுது 5 பேர். அப்புறம் விமனில் 80 மார்க்கில் ஒருத்தவங்க இருக்காங்க, பிஎஸ்டிஎம்மில் 80 மார்க்கில் ஒருத்தவங்க இருக்காங்க. இது வந்து பிசிஎம். எஸ்டியில் 2 வேக்கண்ட் தான் ஃபில் பண்ணுறாங்க. 92 மார்க் எடுத்த ஜென்ரலில் போகிறார் ஒருத்தர் எஸ்டியில். 89 மார்க் வாங்கி விமனில் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. அப்போது 92 ஜென்ரலுக்கும் எஸ்டியில் 89 விமனுக்கும் நமக்கு வந்து அங்கே வந்து அந்த வேக்கண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு, அதாவது இந்த எக்ஸாமில் நமக்கு 309 வேக்கண்ட் இருக்குது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமு. நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா 50 மார்க் எடுத்து 40 கொஸ்டின் போட்டு 45 கொஸ்டின் போட்டு 15 மார்க்கு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாக்கா நமக்கு கிடச்சிருமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக வந்து எக்ஸாம் எழுதின ஆஸ்பிரண்ட்டு பிஜிடிஆர்பி அளவுக்கு இல்லை. பிஜிடிஆர்பியில் எத்தனை பேர் எழுதியிருப்பாங்கன்னா ஒரு 35,000 40,000 பேர் எழுதியிருப்பாங்க நம்ம சப்ஜெக்ட் தமிழுக்கு. அப்போது போட்டி கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்திருக்கும். நம்மளால் அனுமானிக்க முடியும். 114 இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பு தான். போன பிஜிடிஆர்பியில் 105 கொஸ்டின் போட்டு சர்வீஸ் வாங்க முடியாத ஒரு ஆள் இந்த டிஆர்பியில் 92 93 மார்க் வாங்கி சர்வீஸ் வாங்குறாரு. அப்போது 105 மார்க் வாங்கின அந்த ஆஸ்பிரண்ட்டு 93 மார்க்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அப்போது 93 மார்க் அப்போ 105லேருந்து 93 எங்கே இருக்கு பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 12 மார்க் குறையுது. அப்படின்னா கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. இந்த பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ஒரு மீடியம் மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர். கொஞ்சம் நல்லா படித்தவங்க வாங்க முடியும். 114. போன டிஆர்பியில் டாப்பர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 118 119 அந்த ரேஞ்சில் போனாங்க டாப்பர் போன டிஆர்பி. இந்த டிஆர்பிக்கு ஜஸ்ட்டு முன்னாடி 116 கூட போனாங்க. அப்போது போட்டி ஹெவியாக இருக்குது.
கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் மாடரேட்டாக இருக்குது. மார்க்கு 114 எடுத்த அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு ஸ்டேட் டாப்பர் 114, ஒரே ஆள் தான் இருக்கிறார். நல்லா நோட் பண்ணிங்க. 112 எடுத்தவங்க, அப்போ 113 114 இன்னொரு ஆள் இல்லை. 112ல் 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? 112ல் எஸ்சியில் ஒருத்தர் இருக்கார், பிசியில் ஒருத்தர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே 112க்கும் அதுக்கு அடுத்த மார்க்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 108 தான். எப்படி 114லேருந்து குறையுது. 114ல் ஒருத்தர், 113ல் யாரும் இல்லை, 112ல் 2 பேர், 108ல் 2 பேர். அதுக்கப்புறம் அடுத்த மார்க் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 95, சாரி 105. அதுக்கு அடுத்த மார்க்கு 104, அதுக்கு அடுத்த மதிப்பெண் 103. அதுக்கப்புறம் அப்போ என்ன அர்த்தம், 108க்கும் நடுவில் 105க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 106, 107 இது 2 நம்பர் இல்லை, அதில் யாருமே கிடையாது. 114ல் ஒருத்தர், 112ல் 2 பேர், 108ல் 3 பேர், அதுவும் 2 பேர், 4, 5. அப்போது ஸ்டேட் டாப் 3ல் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 104லேருந்து 108. மார்க் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 104க்கும் 114க்கும் 108க்கும், சாரி நான் 104ன்னு சொல்லிட்டேன். 114க்கும் 108க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா 6 மார்க்கு. அப்போ 108லேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 மார்க்கு. அப்போ 7 மார்க் டிஃப்ரெண்ட்டில் 5 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அந்த டாப்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேரஸ்ட் காம்படிஷனாக அவங்களுக்கு இருக்கும். அப்போது 114லேருந்து 108க்குள்ளே 5 பேர் தான் இருக்காங்க. 114லேருந்து 104க்குள்ளே எத்தனை பேர் இருப்பாங்கனாக்கா ஒரு 9 பேர் இருப்பாங்க. 4 பேர் வராங்க, 104 மார்க்கு. அது எவ்வளோ, 10 மார்க் டிஃப்ரெண்ட்டு. அப்போ 114லேருந்து 104க்குள்ளே 10 மார்க் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 10 பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? 114லேருந்து 103க்குள்ளே எத்தனை பேர் இருப்பாங்கன்னாக்கா ஒரு 15 பேர் இருக்காங்க. 114லேருந்து 102 பேரில் ஒரு 20 பேர் இருப்பாங்க. 114லேருந்து 101 பேரிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் இருப்பாங்க. 114லேருந்து நான் மொத்தமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அதில் ஒரு 25 பேர் இருப்பாங்கன்னா இல்லை, மொத்தமாகவே 114லேருந்து 100 பேர்லும் கணக்கு பண்ணிங்கன்னா மொத்தம் ஒரு 50 பேர் இருக்காங்க. அப்போ 14 மார்க் டிஃப்ரெண்ட். அப்போ ஸ்டேட் டாப்பர்லேருந்து அந்த ரேஞ்சே பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது நீங்கள் 15 மார்க் வச்சுக்கிறீங்கள, நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து சீனியாரிட்டி, அதாவது சர்வீஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க இல்லையா, அப்போது நீங்கள் இந்த கேட்டகரியில் தான் இருப்பீங்க. ஸ்டேட் டாப்பராக நல்லா அந்த எம்சிக்யூ நல்லா அப்பியர் ஆகி டிஸ்கிரிப்டிவ் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது. அப்போது வித்தவுட் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களால இங்கே வந்து போஸ்டிங் வாங்க முடியுமானா கண்டிப்பாக வாங்க முடியும். நிச்சயமாக பல ஆஸ்பிரண்ட்டு, எனக்கே தெரியும் நிறைய ஆஸ்பிரண்ட்டு அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களோட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அதாவது இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். 114லேருந்து 100க்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் ஜென்ரல் டர்னில் போகிறாங்க. அப்போது எவ்வளோ லெஸ் காம்படிஷன் பாருங்கள். அந்த டாப் மோஸ்ட் ரீச் பண்ணுறவங்க வெறும் 30 பேர் தான், 35 பேர் தான். அப்போ இந்த 35 பேர் தான் அந்த எக்ஸ்ட்ராடினரி ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் 99லேருந்து 95க்குள்ளேயே முடியுது. அந்த வேலைலாம் இருக்காது. இங்கே நமக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் நமக்கு வந்து நிறைய மார்ஜின்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதாவது பிசிக்கும் எம்பிசிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், எஸ்சிக்கும் எம்பிசிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், எஸ்சிஏக்கும் எஸ்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய ஸ்டேஜ் இருக்கும்போது, ஃபில்ட்ரேஷன் இருக்கும்போது நிறைய டிஃப்ரென்சஸும் வரும். சரிங்களா? அதனால் வித்தவுட் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் வச்சில்லாத ஆஸ்பிரண்ட்டும் இதில் சர்வீஸ் கிடைக்கும். சர்வீஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க ஜென்ரலில் போவாங்க. சர்வீஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க கம்யூனலில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் ஒரு 20 days நமக்கு வந்து எப்படி இந்த ரிசல்ட் அப்படி ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ரிசல்ட் வந்ததோ, அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட், அதாவது எம்சிக்யூ வித் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமோட அந்த ரிசல்ட்டு நமக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நாள் திடீர்னு வரும். அது மேபி February 2nd ஃபஸ்ட் வீக்காக இருக்கலாம், அல்லது February 3rd வீக்காக இருக்கலாம். ஆனால் 3rd வீக்கை தாண்டி போகாது. ஓகேங்களா? அதுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ரிசல்ட்டை கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கேப்புக்குள்ளே, ஒரு 5 நாள் கேப்புக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு உங்களை வந்து கூப்பிடுவாங்க. தயாராக இருங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா?
அதனால் ரொம்ப நீங்கள் இப்பயே உங்களுடைய இன்டர்வியூக்கான அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை ஒரு முறை நல்லா பார்த்துங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. சரிங்களா? இந்த பாருங்கள், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டி இந்த ரேஞ்சு. அது எங்கே வரலாம் போகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இது பாருங்கள், அவ்வளோதான். இந்த அனலைசிஸ் உங்களுக்கு வந்து ஒரு 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 வியூவை கொடுக்கும். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் ஸ்டேட் டாப் இருக்கும், அந்த கம்யூனலில் ஜென்ரலில் போகிறவருக்கும் கண்டிப்பாக 15 மார்க் டிஃப்ரெண்ட்டு. இப்போது ஜென்ரல் பிசியில் ஜென்ரலில் ஓப்பன் கேட்டகரியில் போனவர் 114, பிசி ஜென்ரலில் ஃபஸ்ட்டு மார்க்கு 99. அப்போ 15 மார்க் டிஃப்ரெண்ட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் எம்பிசிக்கும். அந்த கம்யூனிட்டியில் டாப்பர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்பிசியில் டாப்பர் வந்து 108 மார்க் வாங்கியிருக்கிறார் எம்பிசியில். அதே கம்யூனிட்டியில் கம்யூனலில் ஜென்ரல் கேட்டகரி யாருனாக்கா 99 மார்க்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்சியில் வந்து 112 மார்க் வாங்கி ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க, ஜென்ரல் டன்னு. அதுலேயே வந்து செகண்ட் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 104 மார்க்கு. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மார்க்கு. ஓகேங்களா? அப்போது ஹியூஜ் டிஃப்ரென்சஸ் வில் பி தேர். புரியுதுங்களா? அதை புரிஞ்சுங்க. நம்ம வந்து மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வாய்ப்பில் நம்ம இன்னொரு வீடியோ நம்ம பதிவு பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய அந்த டவுட்ஸை நீங்கள் கேளுங்க. நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ண நான் நிறைய வீடியோ இது சம்மந்தமாக நான் வந்து உங்களுக்கு நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். வாழ்த்துக்கள். நன்றி.